தமிழக அமைச்சரவையில் மாற்றம், மூத்தவர்கள் வெளியேற்றம், இளையவருக்கு மகுடம். மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் தமிழக அமைச்சரவையில் முக்கியமான மாற்றங்கள் இருக்கும் என சொல்லப்படுகிறது. 2024 மக்களவைத் தேர்தலுக்கு பொறுப்பு அமைச்சர்களாக நியமிக்கப்பட்ட சிலர் சரிவர செயல்படாததால் அவர்களின் இலாகா மாற்றப்படலாம் என்னும் தகவல்கள் கோட்டை வட்டாரத்தில் கிசுகிசுக்கப்படுகிறது. காலியாகும் அமைச்சர் பதவிகள். மூத்த அமைச்சர்கள் ஊழல் வழக்கில் சிக்கியவர்கள் என 3 அமைச்சர்கள் ஹிட் லிஸ்டில் இருக்கின்றனர். அவர்களை பதவியிலிருந்து நீக்க பேச்சுவார்த்தை தொடங்கி இருப்பதாகவும் இதனால் தலைமைக்கும் மூத்த அமைச்சர்களுக்கும் இடையே மனஸ்தாபம் ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. மதிவேந்தனை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் பணிகளில் சுணக்கம் இருப்பதை தலைமை சுட்டிக்காட்டியும் எந்த முன்னேற்றமும் அவரிடம் இல்லை. இதனால் பட்டியலின வகுப்பைச் சேர்ந்த இவரின் பதவி பறிக்கப்பட்டு அதே வகுப்பினருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என தெரிகிறது. அதேபோல் அமைச்சர் காந்தியின் வயது மூப்பு காரணமாக அவரை நீக்கிவிட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அமைச்சர் மஸ்தான் மீதும் அடுக்கடுக்கான புகார்கள் தலைமையிடம் வரிசை கட்டி நிற்கிறது. ஆகவே அவரது பதவியும் டவுட்டில்தான் இருக்கிறது. இது தவிர செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்த அந்த ஒரு இடம் காலியாக இருக்கிறது. அதனை நிரப்பவும் திமுக அரசு தீவிரமாக திட்டமிட்டு வருகிறது. துணை முதல்வர் பதவிக்கான நாற்காலியும் ரெடியாகி வருவதாகவும் உதயநிதி உந்துதலால் தான் சீனியர் அமைச்சர்களை ஓரம் கட்ட ஏற்பாடுகள் நடப்பதாக தெரிகிறது. சீனியர்களை தன்னால் வேலை வாங்க முடியாது. அதனால் தேர்தல் முடிவுகள் எப்படியானாலும் இந்த மாற்றம் உறுதியாக இருக்கும் என பேசப்படுகிறது. உதயநிதிக்கு முக்கியத்துவம் அதிகரிப்பதால் கனிமொழிக்கும் கூடுதலாக பொறுப்பு வழங்க வாய்ப்பு இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. திமுக மக்களவை குழு தலைவராக TR பாலு செயலாற்றி வருகிறார். டெல்லியில் திமுகவின் முகமாகவே இவர் அறியப்படுகிறார். தற்போது அந்த பொறுப்பை கனிமொழிக்கு வழங்கலாமா என பேச்சுவார்த்தை நடக்கிறது. திருச்சியில் நன்றி தெரிவிக்கும் மாநாட்டை திமுக நடத்த திட்டமிட்டிருக்கிறது. அதில் முக்கியமான மாற்றங்கள் குறித்து அறிவிப்பு வெளியாகலாம் என அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர்.